சுதந்திர போராட்ட வரலாற்றில் மறைக்கப்பட்ட மலைவாழ் பழங்குடியின மக்களின் தியாக வரலாற்றை நினைவு கூறக்கூடிய வகையில் சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் சுதந்திர போராட்டத்தின் உண்மை நிலையை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக அமைந்துள்ளது. இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் விஜயகுமார் குணசேகரன் அளிக்கும் தகவல்களை தற்போது காணலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மலைவாழ் பழங்குடியின மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் தொகையாக இருக்காங்க. குறிப்பாக இவங்களோட பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருந்தது, இது போன்ற விஷயங்கள் இங்கே ஒரு பெரிய அளவில் மத்திய அரசு சப்போர்ட்டில் இங்கே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த மியூசியமாக அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட குடிசை அமைப்புகள் எப்படி இருக்குது, வீடுகள் எப்படி இருந்தது, அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் கல்ச்சுரலாக அவங்க இது பண்ணாங்க, எல்லா விஷயமே இங்கே ரியலாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா, விடுதலை போராட்டத்தில் பழங்குடியின மக்களோட போராட்டங்கள் பெரிய அளவில் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த மறைக்கப்பட்ட விவரங்களை முழுமையாக காட்சிப்படுத்தக்குள்ள அன்றைய ஆங்கிலேய அரசு பழங்குடியினரை எந்த மாதிரிலாம் அவங்க வதம் பண்ணாங்க, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, அவங்க குடிசைகள் எப்படி எரிக்கப்பட்டது என எல்லாமே இங்கே முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ராய்ப்பூரில் ஒரு பெரிய அளவிலான பழங்குடியினருக்கான மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட முழுக்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அதாவது எந்தெந்த வகையான மலைவாழ் பழங்குடியின மக்கள் இருக்காங்க, அவங்கள எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும், திருவிழாக்களின் போது அவங்க எந்த மாதிரியான வாத்தியங்களை பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவங்க சுதந்திர போராட்டத்தில் அவங்க எப்படி கேதர் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. குறிப்பாக ஒரு மாவிலையோட வச்சாங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு அர்த்தம். மாவிலையோட ஒரு மிளகா போன்ற விஷயங்கள் வச்சாங்கன்னா ஒரு பெரிய அளவிலான கேதரிங் இருக்குன்னு அர்த்தம். மாவிலையோட அம்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான புரட்சி செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். பெரிய அளவில் கம்யூனிகேஷன் வளராத இந்த காலத்திலேயே மலைவாழ் மக்கள் பயன்படுத்திய இந்த டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய வேப்பையை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.